ஹலோ. தேங்க்ஸ் டு சந்தோஷ் சார் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இங்கே வந்து இப்போ ஃபீல்டில் வந்து நிறைய அமௌண்ட் வந்து இந்த கோர்சஸ் பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவர் கொடுக்காம இவரோட நாலேஜை வந்து மணியில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவர் ஹெல்ப் பண்ணுற விதமாக இது ரொம்ப லீஸ்ட் காஸ்ட்க்கு கொடுத்துட்ருக்காரு. பெஸ்ட் வே ஆஃப் டீச்சிங், பெஸ்ட் வே ஆஃப் அப்ரோச், ப்ளஸ் அது இல்லாமல் நல்ல ஒரு கைடன்ஸ் இவர் கொடுத்துட்ருக்காரு. ஃப்யூச்சரிஸ்டிக்கில் லைஃப் டைம் ஃபுல்லாக இந்த கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சார் சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னா அது வந்து அதை வச்சு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து எல்லோரும் எடுத்துக்க முடியும் அந்தளவுக்கு. ஏன்னா அவர் இது வந்து காஸ்ட்டை வச்சு அவர் டிசைட் பண்ணி கோர்சஸ் பண்ணலை. ஏன்னா அப்படி பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ நிறைய தேடி பார்த்துட்டு ஃபைனலாக காஸ்ட் இல்லாமல், கையில் பணம் இல்லாமல் படிக்க முடியாமல் நிறைய பேர் போயிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் நானும் அப்படி தான் இருக்கேன். ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப லீஸ்ட் காஸ்ட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இதை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணோம்னா ஒரு பிரைட் ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நல்ல ஒரு கெரியர் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லேர்ன் பண்ணி நம்மளே வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு டீச் பண்ணுற அளவுக்கு நம்மளை வந்து நம்ம க்ரூம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹலோ கைஸ், என்னோட நேம் வந்து ஜெயசுதா. நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணுறேன். இந்த வாய்ஸ் கால் வந்து எதுக்குன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிட்டடில் ஒரு ஃபாஸ்ட்டு 4 மந்த்தாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணி இப்போ வரைக்கும் அது போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து என்னோடய ஃபீட்பேக் என்ன அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வாய்ஸ் கால். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து சீனியர் வந்து ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, இந்த மாதிரி அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து சார் வந்து சந்தோஷ் சார் வந்து ஒரு 2 days வந்து ஒர்க் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து என்னென்னா, அவங்க டோட்டலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு அவங்களோட அப்ரோச், கிளாஸ் எடுக்கிற விதம், அப்புறம் வந்து புரிய வைக்கிறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் ஜாயின் பண்ணேன். செகண்ட் ஒன்று வந்து என்னென்னா, ஃபீஸ் வந்து ரொம்ப நான் கேட்டப்போ எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். சரி கற்றுக்கலாம், ஒரு 50 டைமில் ஒரு ஏதாவது நம்ம கிளாஸ் கற்றுக்கலாம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம் அப்படின்ற பார்க்குறப்போ ப்ரைஸ் வந்து வெளியில் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இங்கே வந்து ப்ரைஸ் ஓகே, நல்ல ப்ரைஸாக இருந்தது. அந்த ப்ரைஸுக்குமே சார் வந்து எங்களுக்கு கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஆன்லைன் மோடு கிளாஸ் தான். அதில் இப்போ வரைக்கும் எங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டோட டீட்டெயில்ஸ் என்னென்ன, அப்படின்னு எப்படி யூஸ் பண்ணணும், அது வந்து என்னென்ன பர்பஸ்லாம் யூஸ் ஆகுது, அப்புறம் வந்து கீவேர்டு ரிசர்ச்சு, ஆப்ஸ் பேஜ், ஆன் பேஜஸ், எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, லோக்கல் எஸ்இஓ, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஆடு, யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணலாம், லிங்க்டின், ட்விட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம், சோசியல் மீடியாவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட யூசஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி தியரி ஓரியன்டாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து நமக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ப்ராக்டிக்கல் கிளாஸில் வந்து எப்படின்னா, இப்போ டெய்லியும் வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ் எடுத்துட்டு அதை வந்து ஈவினிங் வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வந்து நம்ம வந்து ரிட்டன் இருக்காவோ இல்லை வந்து ப்ராக்டிக்கலாகவோ நம்ம வந்து சாருக்கு அனுப்பணும். ஸோ அதை செக் பண்ணுவாங்க. இது வந்து எப்படின்னா, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்காது. சார் வந்து அவங்க எடுக்கிற விதமே நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்து அந்த கிளாஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், அந்த ப்ராக்டிக்கல்லாம் நம்ம செய்யணுன்ற மாதிரி எங்களுக்கு தோணும். எதுவுமே வந்து ஃபோர்ஸபிளாகவே இருக்காது. ரொம்ப எத்தனை டைம் புரியலைன்னா கூட திரும்ப வந்து எடுத்து நமக்கு புரிய வைப்பாங்க, சொல்லுவாங்க. இதுவும் இல்லாமல் இன்னொரு பெனிஃபிட் வந்து என்னன்னா, சண்டே வந்து அவங்க டைம் கூட பார்க்காம ஏதாவது டவுட்டு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அதுக்குன்னே தனியாக ஒரு மீட் வந்து கிரியேட் பண்ணி ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா, டவுட் இருந்தால் சொல்லி தரது, இந்த மாதிரி. ஸோ வந்து எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபாஸ்ட் 4 மந்த்தாக நான் நிறைய லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஃப்யூச்சருக்கு வந்து இது எப்படியெல்லாம் யூஸ் ஆகும்,
கரண்ட்டில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே சொல்கிறாங்க. பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஜாப் வந்து இது இருக்கா அப்படின்னு. இப்போ நம்ம நல்லா பண்ணால் கூட நமக்கு ஜாப் வந்து சார் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து யார் வேணாலும் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணால் ஒரு வந்து கரெக்டான ஒரு வேலை வந்து கிளாஸ் வந்து கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. ஹாய், ஐ எம் கிறிஸ்டினா. நான் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜியில் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் வந்துட்டு நான் பை பண்ணியிருந்தேன். நான் கோர்சஸ்குள்ளே வரும்போது எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. இதுதான் பண்ணும், இந்த மாதிரி வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ்ல இருக்கும், அந்த மாதிரி எந்த ஐடியாவுமே கிடையாது. நான் படிக்கணும்னு டிசைட் பண்ணப்போ நான் நிறைய இன்ஸ்டியூட் வந்துட்டு ரெஃபர் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்துட்டு எனக்கு எதுவுமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸ்லையும் நல்லா வந்துட்டு சொல்லி கொடுக்குற ரிவ்யூஸ் இருக்கிற எந்த இன்ஸ்டியூட்மே எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ சேலத்தில் இருக்க ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜியில் தான் எனக்கு நிறைய ரிவ்யூஸ் ப்ளஸ் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத தாண்டி அதுக்குள்ள வரைக்கும் போய் அதில் இருக்க பார்ட்ஸ் அண்ட் தென் வந்துட்டு பிரான்ச்சஸாக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸ்டடீஸ் அப்படின்னு சிலபஸ் கொடுத்து அந்த சிலபஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதுலேருந்து நிறைய ஜென்ரலான விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ சிஇஓ சார் சந்தோஷ்குமார் சார் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு எனக்கு கைட் பண்ண ஒவ்வொரு ஸ்டாஃப்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் எப்போ டவுட் அப்படின்னு கேட்டாலுமே எனக்கு வந்துட்டு உடனே ரெஸ்பான்ஸ் வரும். நான் டவுட்டுன்னு கேட்டு ரெஸ்பான்ஸ் வராத நாளே கிடையாது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜி ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு மீ அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். குட் ஆஃப்டர்நூன் மேடம். நான் என்னோட பேர் வந்து ஞானராஜ் சேகர். நான் வந்து திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜியில் வந்து வீடியோ பேட்ச் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ட்ரெயினர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சந்தோஷ்குமார் சார், சிஇஓ ஆஃப் த ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜி. இப்போது பரவாயில்ல, நல்லா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குங்க மேடம். பட் என்னால் என்னென்னா கொஞ்சம் வேலை இருக்கனால செகண்ட் செட் ஆஃப் வீடியோஸ் வந்து சரியாக என்னால் பார்க்க முடியல. ஸோ பார்த்துட்டு மறுபடியும் நான் அடுத்து இன்னும் வீடியோஸ் பை பண்ணி இன்னும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் நல்ல ப்ராக்டிக்கலாக நல்லா சொல்லித்தராங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நல்லா தான் லேர்ன் ஆகுதுங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இது வந்து லைவ் மீன்ஸ் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ ஸோ அது அப்படியே இப்போ சொல்கிறது வந்து இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் திங்காக இருக்குது எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஐம் தீபா. நான் வந்து பேட்ச் நம்பர் 26. நான் லைவ் செஷன் இல்லை, ரெக்கார்டட் தான். ஸோ எனக்கு சார் தான் எடுத்தாங்க. எனக்கு ஒவ்வொன்றும் ரொம்ப தெளிவாக இருந்தது. எனக்கு என்ன சொல்கிறது, அவருக்கு நான் இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணி ஒரு டவுட் கூட நான் கேட்கவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு எனக்கு கிளாரிட்டியாக இருக்குது. அவங்க சொல்லிக் கொடுக்குறதே எனக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. எவ்வளோ பக்குவமாக 1 by 1 அழகா அந்த வார்த்தை, சில விஷயம் வந்து இந்த வார்த்தை தான் போட்டால் அந்த அந்த இடம் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக 1 by 1 ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லி கொடுத்தாரு. அதை நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி அந்த வீடியோ எல்லாமே பார்த்து 1 by 1 எங்கேயுமே நான் போட்டு பார்ப்பேன். ஸோ எனக்கு ரெக்கார்டர்ன்றனால எனக்கு 2-3 தடவை நான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது வந்து டெக்ஸ்ட் டைப்லிங், இந்த டெக்ஸ்ட்டு படிச்சுட்டு இது அப்படியே வீடியோ அது படியும். அதாவது லைக் வந்து தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸ். ஸோ ரெண்டுமே எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே நான் வந்து அதை ஒவ்வொன்றா படித்து அதை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ எவ்ரிடே நான் டிஜிட்டல் மார்க்கெட்டை பார்க்கும்போதும் சாரோட வாய்ஸ் தான் என் காதில் வரும். இது இப்படி பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்ட்டு. அதிக அளவில் வந்து இப்போ சார்ஜ் பண்ணுற இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கு சார் வந்து கம்மி அமௌண்ட்டில் எங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்ததில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி ஆளுங்க கூட அது படிக்க முடியுதில்ல. ஸோ அதிக அமௌண்ட்டுனா கண்டிப்பாக நான் அதை எடுத்துருக்க மாட்டேன். எனக்கும் தெரிஞ்சிருக்காது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னு. ஸோ சார் வந்து எஸ்இஓ பற்றி எல்லா
கேன்வா பற்றி, யூடியூப் ஆட்ஸ், எவ்ரிதிங் அவர் வந்து கிளியராக சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ வெரி நைஸ். இன்னும் நான் எதிர்பார்க்குறேன் சார்கிட்ட இவ்வளோ சர்வீஸ் மைண்டடாக இருக்கவருக்கு இன்னும் எங்களுக்கு நிறைய சர்வீஸ் மைண்டடோட இன்னுமே நிறைய எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எந்த லாப நோக்கத்தோடையும் பண்ணலன்றது நல்லா தெரியுது. ஸோ அவர் சொல்லிக் கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ எல்லா கிளாஸும் அவரே நடத்தினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டெக்னாலஜி வந்து ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுக்குறீங்க. ரொம்ப பட்ஜெட்டில் இந்த மாதிரி சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்க கூட படிக்கிற அளவுக்கு டீச் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். I am Pooja. I am recipient of digital marketing certificate from First Success Technology company. As getting this certificate is not that easy, but this company has provided me this certificate. I thank you for that, and thank you Mr. CEO of this company, Santosh Kumar, who is so kind and did many helps and also attended my calls and listened to me. Thank you sir, and thank you to the company and Jeevita and other supportive people. Thank you so much, and I'm looking forward to this company as they have been so cooperative and coordinated. Thank you so much. I liked it, and I'm looking further for some new explorations. Thank you sir. நான் ஃபஸ்ட்டு டெக்னாலஜியில் எஃபி ஆட் வாங்கி படித்தேன். அதில் ரெக்கார்டட் வீடியோஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓகே, ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து இப்போ எப்படின்னா ரொம்பலாம் ஃபீஸ்லாம் அவங்க கேட்கல, 1000 rupees பே பண்ணி தான் வந்து வீடியோஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ புதுசாக வர வர அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின நாலேஜ் இல்லாமல், ஒரு ஆடை பற்றின நாலேஜ் இல்லாமல் வரவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நிறையா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் அந்த கோர்ஸ் எடுத்து படித்தாங்கன்னா அவங்க ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல நாலேஜபிளான ஒரு ஒரு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. வாரம் டவுட் கிளியரிங் செக்ஷன்ஸ் வைக்கிறாங்க. அண்டு நம்ம படித்ததுக்கான எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. வீக்லி டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் வந்து அதில் வந்து இப்போ அவங்க சொல்லி கொடுக்குறது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் கற்றுக் கொடுக்குறாங்க லைவில். ஸோ இது வந்து ஒன்றும் நம்ம பெரிய செலவுலாம் இல்லை, மற்ற இன்ஸ்டியூட் மாதிரிலாம் கிடையாது. கம்மியான அமௌண்ட்டில் தான் வாங்குறாங்க. கம்மியான அமௌண்ட்டில் தான் வந்து வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம ஃபுல்லாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். பட் வந்து இவ்வளோ கம்மியாலாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அது அந்த அளவுக்கு அவங்க நாலேஜ், அந்த அமௌண்ட்டு கம்மியாக இருந்தாலும் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிறதுக்கு நிறையாவே அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃப்ரீயாகவும் நம்மளுக்கு அந்த யூடியூப் வீடியோஸ்லலாம் ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ நம்ம ரெக்கார்டட் வீடியோஸில் வந்து டவுட் எதுனாலும் வேணும், அதுக்கு வாரம் டவுட் செஷன் அரேஞ்ச் பண்ணி, இல்லை சந்தோஷ் சார்கிட்ட போய் செப்பரேட்டாக கேட்டாலுமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறாரு. வேறு யாரும் வந்து காலிங் இப்போ நாங்கள் பண்ணணும் அப்படின்னா எடுக்க மாட்டாங்க. சும்மா கொடுத்ததோட அப்படியே விட்டுருவாங்க. பட் வந்து இப்போ வரைக்கும் என்ன டவுட் அப்படின்னாலுமே நல்லா கிளியர் பண்ணி சொல்கிறாரு. எந்த மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி படித்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு ஒர்க்கு கிடைக்கும் அப்படின்ற நாலேஜை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாரு. நம்ம எந்த நேரம் எப்போ டவுட் கேட்டாலும் அவர் ஒன்ஸ் ஃப்ரீ ஆகிட்டு நம்மளுக்கு அதை வந்து நல்லாவே சொல்லி கொடுக்குறாரு. ஸோ ஹைலி ரெக்கமெண்ட், எடுத்து படிக்கலாம் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜியில். ஸோ நம்மளுக்கு இன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து இது ஒர்க் ஆகும். லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்க. லைஃப் லாங் அவங்களும் நம்மளுக்கு என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணுறதுக்கு சந்தோஷம் ரெடியாக இருக்கார். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஏதாவது ஒரு டவுட்டுன்னு மெசேஜ் பண்ணால் அவர் ஃபோன் பண்ணி கண்டிப்பாக பேசிடுவார். இல்லை ஏதாவது அவங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க ட்ரெயினர்ஸை பேச சொல்லி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. பட் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து ஒர்த்து ஆனால் ஒரு பிளாட்ஃபார்ம்னா அது நம்ம இங்கே ஃபஸ்ட்டு டெக்னாலஜியில் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். வேறு எங்கேயுமே எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டியூட்டில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க எல்லோரும். தேங்க்யூ.